அனைத்துலக உயிரோடை தமிழ் வானொலி மற்றும் இலக்கு மின்னிதழ் நேயர்களுக்கு வணக்கம். இது தாயக களம். இன்றைய தாயக களத்தில் தாயகத்தில் இருந்து எங்களுடன் பாக்கிய செல்வம் அரியநேந்திரன் அவர்கள் எங்களுடன் இணைந்திருக்கின்றார். வணக்கம் அண்ணா. வணக்கம். வணக்கம். சமகாலத்தில் பல விடயங்கள் தாயகத்திலே நடைபெற்றுள்ளது. அந்த வகையில் மிக முக்கியமாக நாங்கள் இன்று பார்க்க வேண்டிய விடயம் இந்த தமிழ் சட்டத்தரணிகள் பேரவையால் எல்லா அரசியல் கட்சிகளையும் அழைத்து ஒரு ஒருமைப்பாட்டுக்கு எல்லோரும் வர வேண்டும் என்று பேசப்பட்டுள்ளது. அதிலே அந்த முக்கியமான பங்கை வகித்தவர் சட்டத்தரணி திருமிகு ரத்னவேல் ஐயா அவர்கள்லாம் அந்த பொறுப்பை எடுத்து எல்லா கட்சிகளும் அதிலே சென்றிருக்கிறார்கள் என்றும் நாங்கள் அறிகின்றோம். அது சம்பந்தமாக உங்களால் ஏதாவது சொல்லக்கூடிய மாதிரி இருக்குமா? அந்த விடயங்கள் என்ன நடந்தது, என்ன பேசப்பட்டது, உண்மையாக என்ன முடிவுகள் எடுக்கப்பட்டது என்பது பற்றியும் அவர்கள் ஒரு அறிக்கையும் விட்டிருந்தார்கள். அதை பற்றி சில விஷயங்களை எங்களுக்கு மக்களுக்கு அறிய தாருங்கள். உண்மையிலே இந்த தமிழ் சட்டத்தரணிகள் பேரவை செய்த ஒரு முன்னெடுப்பை நாங்கள் வரவேற்கிறோம். நாங்கள் எல்லாரும் ஈழத்தமிழர்களாக இருக்கலாம் அல்லது புலம்பெயர்ந்து தமிழர்களாக இருக்கலாம், வரவேற்கக்கூடிய விடயம்தான். ஆனால் இது ஒரு காலம் கடந்த ஒரு விடயமாக தான் நான் பார்க்கிறேன். ஏனென்றால் இது இப்போ 2010ஆம் ஆண்டுக்கு பிறகு எதிர்வருகின்ற மே மாதம் 2026 மே 18ஆம் தேதி நாங்கள் 17வது ஆண்டை முள்ளிவாய்க்கால் அவரத்துக்கு பின்பு சந்திக்க இருக்கின்றோம். இந்த 17 வருடங்களிலும் நாங்கள் இந்த தமிழ் தேசிய அரசியலை சட்டத்திறனிகளாக இருக்கலாம், அல்லது ஊடகவியலாளர் இருக்கலாம், அல்லது சமூக செயற்பாட்டாளராக இருக்கலாம், அல்லது புலம்பெயர்ந்து வாழ்கின்ற அமைப்புகளாக இருக்கலாம், அல்லது பொதுமக்களாக இருக்கலாம், தமிழ் தேசிய கட்சிகளாக இருக்கலாம், எவருமே அந்த ஒற்றுமைப்படவும் இல்லை, ஒற்றுமையை கொண்டு செல்வதற்கான ஒரு அமைப்பும் வரவும் இல்லை. தங்களுக்குள்ளே அடிபடுவது, அடுத்த தேர்தலுக்கு இலக்கு வைத்து ஒன்றாகுவது, வேட்பாளர் தெரிவிலே பிரிந்து செல்வது என்றுதான் இப்பொழுது தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த நிலையிலே இப்பொழுது நினைக்கிறேன் கடந்த 2ஆம் தேதி இவர்கள் கொழும்பிலே கூடிய அந்த சட்டத்தரணிகள் சங்கத்தின் ஊடாக அதில் பிரதான கட்சிகளாக இருக்கக்கூடிய இலங்கை தமிழ்த்து கட்சி, தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, அடுத்தது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி செலோ பாராளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் போனதாண்டு நான் அறியவில்லை, என்ன போதிக்காரன்னு தெரியாது. அவ்வாறு அந்த கொஞ்சம் பேரை கூப்பிட்டு ஒரு எதிர்காலத்தில் நாங்கள் ஒன்றாக இருக்க வேண்டும், ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் என்ற விடயத்தை ஒரு ஆரம்ப கட்ட ஒரு ஆலோசனையாக நடத்தி இருக்கின்றார்கள். ஆனால் இதில் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு செல்லுகின்ற போது அதில் என்னென்ன மாற்றங்கள் வரும் அல்லது தொடர்ச்சியாக இது இயங்குமா என்கின்ற ஒரு கேள்வி தமிழ் மக்கள் மத்தியில் இருக்கின்றது. ஏனென்றால் கடந்த காலங்களில் இவ்வாறான நிலைப்பாடுகள் செய்கின்ற போது அது சேருவது பிரிவது என்ற விடயம் இருந்தது. ஆனால் இப்பொழுது சட்டத்தரணிகள் என்று கூறுகின்ற போது அதிலே சட்டத்தரணிகளாக கொண்ட கட்சிகளும் அதில் இருக்கின்றது. எங்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியில் தலைவராக இருக்கக்கூடியவர் சட்டத்தரணி கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் இருக்கின்றார். இலங்கை தமிழ் கட்சியிலே பதிலாக இருக்கக்கூடிய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எம்.ஏ. சுமந்திரன் அவர்களும் சட்டத்தரணியாக இருக்கின்றார். அந்த வகையில் சட்டத்தரணி என்கின்ற அந்த ஒருமைப்பாட்டின் ஊடாக அவர்களுக்குள்ளே ஒரு இணக்கப்பாட்டு அரசியலில் கொண்டு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும் என்று நாங்கள் நினைக்கின்றோம். ஆனால் இந்த விடயத்தை தொடர்ச்சியாக அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நகர்த்தி செல்கின்ற போதுதான் இவர்களின் அடுத்த கட்டம் எந்த அளவில் இது சரி வருகின்றது அல்லது எந்த வகையில் இதை முன்னெடுக்கின்றார்கள் என்ற விடயத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அது தொடர்ச்சியாக செய்யக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. நான் நினைக்கின்றேன் அதிலே வடகிழக்கை சேர்ந்த பல சட்டத்தரணிகள் இருக்கின்றார்கள், 100க்கும் மேற்பட்ட சட்டத்தரணிகள் இருக்கின்றார்கள். ஆனால் அதில் இப்பொழுது முன்னேற்பாடாக நான் நினைக்கிறேன் 5 அல்லது 6 சட்டத்தரணிகள் தான் வடகிழக்கில் இருந்து அதிலே ஏற்பாடாக நடத்தி இருக்கின்றார்கள். நான் நேற்று மட்டக்களப்பில் இருக்க ஒரு சட்டத்தரணியுடன், அவரும் ஒரு பிரபல்யமான சட்டத்தரணி பிரேம்நாத் அவருடன் ஒரு நட்பு ரீதியாக எதிர்பாராமல் சந்தித்த போது நான் கேட்டிருந்தேன், நீங்கள் அந்த கூட்டங்களுக்கு செல்லவில்லையா அல்லது ஏன் உங்களுடைய மட்டக்களப்பிலிருந்து நீங்கள் அழைக்கவில்லையா என்று கேட்டதுக்கு அவர் சொன்னார், தன்னை சர்வேஸ்வரன், பேராசிரியர் சர்வேஸ்வரன் சட்டத்தரணி தன்னை அழைத்ததென்றும் அடுத்தடுத்த கட்டங்களில் தான் அதிலே கலந்து கொள்வதாகவும் கூறியிருந்தார். அவரும் நல்ல விடயம். அப்ப நானும் அது நல்ல ஒரு விடயம், தொடர்ச்சியாக முன்னோக்கி கொண்டு செல்லுங்கள், ஒற்றுமைப்பட வேண்டிய அவசியம் என்ற விடயத்தை கூறியிருந்தேன். அப்ப அவர்கள் இந்த அறிக்கையை பார்க்கின்ற போதும் அந்த இனப்பிரச்சினைக்கான ஒரு அரசியல் தீவை ஒருமித்து எல்லோரும் இணைந்து செயல்பட வேண்டும் என்ற ஒரு விடயத்தை கூறியிருக்கின்றார்கள். அடுத்தடுத்த கட்டங்களில் நாங்கள் பார்ப்போம் என்ன நடக்குது என்று. இல்ல இதுல இன்னொரு விடயம் என்னன்னு சொல்லிச்சுன்னா, இப்ப நீங்கள் உங்களோட கூற்றின்படியும் மற்ற இந்த சட்டத்தரணிகள் பேரவையால் ஏற்படுத்தப்பட்ட இந்த கூட்டத்தின் அடிப்படையிலையும்
அவர்கள் இந்த சமஷ்டி அரசு அமைப்புகளுக்குள் வர வேண்டிய முக்கியமான அம்சங்கள் பற்றித்தான் கூடுதலாக பேசியிருக்கின்றார்கள் போல பேசுகின்றார் போல தெரிகின்றது. அந்த அறிக்கையில் அப்படித்தான் இருக்கிறது. ஓ, மற்ற இதில் என்னென்றால் இப்போ நீங்கள் இன்னொரு விஷயத்தையும் பார்க்கலாம். என்னென்னு சொன்னால், இப்போ இந்த இப்போ கஜேந்திரகுமார் ஆக்கள் கூட வந்து அந்த ஏக்கிய ராச்சிய என்ற அந்த பதம் ஃபுல்லாக முற்று முழுதாக நீக்கப்பட வேணும், அதை எதிர்க்க வேணும் என்று தமிழ் மக்களுக்கு ஒரு வேண்டுகோளை விடுக்கின்றார்கள். ஏக்கிய ராச்சியம் வந்து கண்டிப்பாக விடுக்கப்படத்தான், அது உண்மையாக அகற்றப்பட வேண்டிய ஒரு விடயம். அப்படியானால் இந்த யாப்புக்குள் தமிழர்களுடைய உள்ளக வெளியக சுயநிய உரிமைகள் அங்கீகரிக்கப்படுமா என்ற ஒரு கேள்வி இருக்கின்றதில்லை. அதை பற்றி உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. நிச்சயமாக நல்ல ஒரு கேள்வி நீங்கள் கேட்டிருக்கின்றீர்கள். இப்ப இந்த ஐக்கிய ராஜ்யத்தை நிராகரிக்கப்பட வேண்டும் என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, தமிழ்நாடு ஒன்றுமாக இருக்கலாம் அல்லது புலம்பெயர்ந்த நாடுகள் இருக்கக்கூடிய ஐரோப்பிய நாடுகள் தூதுவர்கள் என்று பல்வேறுபட்ட பிரச்சாரங்களையும் அதுக்கான முன்னேற்பாடுகளையும் எடுத்துக்கொண்டு செல்கின்றார்கள். ஆனால் இலங்கை தமிழரசு கட்சியை பொறுத்த மட்டில் அதில் இருக்கக்கூடிய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடியவர் அல்லது பதில் பொதுச் செயலாளர் அல்லது பதில் தலைவராக இருக்கக்கூடியவர்கள் ஏற்கனவே தாங்கள் விட்ட இடத்தில் இருந்து, அதாவது நல்லாட்சி அரசாங்கத்திலே முன்வைக்கக்கூடிய அதை ஒரு முன்னேற்பாடாக கொண்டு செல்ல வேண்டும் என்ற நிலைப்பாடு அங்கே இருக்கின்றது. இரண்டுக்கும் இடையில் இப்பொழுது நீங்கள் பார்த்திருப்பீர்கள், கடந்த மாதம் திருகோணமலையிலே இந்த திருமலை பிரகடனம் என்று ஒன்று வெளியிடப்பட்டது. அதிலேயும் நான் மட்டக்களப்பில் நடந்த கூட்டத்துக்கு நான் ஒரு பார்வையாளராக நானும் அங்கே சென்றிருந்தேன். அவர்களின் நிலைப்பாடு என்பது என்னவென்றால், 1948ஆம் ஆண்டு தொடக்கம் இன்று வரையும் நாங்கள் இந்த உள்ளக பொறிமுறையை நாங்கள் கூறியிருக்கின்றோம். உள்ளக பொறிமுறை தான் எங்களுக்கு தேவை என்று பல்வேறுபட்ட ஆவணங்கள், பல்வேறுபட்ட தீர்வு திட்டங்களை நாங்கள் வழங்கி இருக்கின்றோம். மாறி மாறி வந்த சகல அரசாங்கங்களும் அதை நிராகரித்திருக்கின்றது. ஆகவே இனி நாங்கள் இலங்கை அரசாங்கத்திடம் உள்ளக பொறிமுறை தொடர்பான எந்த ஒரு ஆவணங்களும் அல்லது எந்த ஒரு தீர்வு திட்டமும் வழங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் வெளியக சுயநிர்ணயமைக்காக நாங்கள் ஒரு தேசமாக திரண்டு புலம்பெயர்ந்த நாடுகள் இருக்கின்ற அமைப்புகளும் சேர்ந்து ஒரு உள்ளக பொறிமுறை ஊடாக ஒரு பொது வாக்கெடுப்பின் மூலமாகத்தான் எங்கள் தீர்வை கொண்டு வர வேண்டும் என்ற விடயத்தை அவர்கள் சொல்லாமல் அதிலே சொல்லி இருக்கின்றார்கள். ஆகவே இப்பொழுது இருக்கின்ற அந்த நிலைப்பாடு என்பது 3 நிலைப்பாடாக மாறி இருக்கின்றது. இப்பொழுது இன்னும் பலர் ஒவ்வொரு அந்த என்னென்ன தீர்வு திட்டங்களை வைக்கின்றார்கள் என்று தெரியாது. ஆனால் இதிலே நாங்கள் ஒன்றை தெளிவாக பார்க்க வேண்டியிருக்கின்றது. இப்பொழுது 159 ஆசனங்களை கொண்ட தேசிய மக்கள் சக்தி ஏற்கனவே பல்வேறு தேர்தல் விஞ்ஞாபனத்திலும் சரி, தேர்தல் பிரச்சாரங்களிலும் சரி, நாங்கள் உடனடியாக ஜனாதிபதி முறையை மாற்றுகின்றோம், பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்குகின்றோம், புதிய அரசியல் யாப்பை கொண்டு வருகின்றோம் என்று கூறிய எந்த ஒரு விடயத்தை, மாகாண சபை தேர்தலை நடத்துகின்றோம், எந்த ஒரு விடயத்திலும் இப்பொழுது தொட்டு கூட பார்க்கவில்லை. ஆனால் அதுக்கான முன்னெடுப்பு எடுக்கப்படுகின்றது என்பதை சிலர் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அது எந்த வகையில் உண்மையா அல்லது அதில் எந்த மாற்று கருத்து இருக்கு என்பது எங்களுக்கு தெரியவில்லை. ஆகவே அந்த எந்த அளவில் அந்த தேசிய மக்கள் சக்தி அதை கொண்டு வர போகின்றார்கள், எந்த வகையில் தமிழ் மக்கள் அதுக்கு ஒத்துழைக்க போகின்றார்கள் என்பது ஒரு கேள்விக்குறியாகத்தான் நான் இதை தொடர்ச்சியா பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இல்லப்பா, நீங்கள் இந்த இந்த வருடம் வந்து இந்த வட்டுக்கோட்டை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு 50 ஆண்டுகள் வருகின்றது. ஆமாம், நிறைவடைகின்றது. இந்த 50 ஆண்டுகளில் அதில் 30 வருடம் போராட்டம், வட்டுக்கோட்டை தீர்மானத்தை அடிப்படையாக வச்சு தான் 30 வருஷ போராட்டம் நடைபெற்றது, ஆயுத போராட்டம். அதில் கேட்குற கேள்வி என்னன்னு சொன்னால், 76ஆம் ஆண்டு வட்டுக்கோட்டை தீர்மானம் எடுக்கப்பட்ட பின்னர் 77ஆம் ஆண்டு தேர்தலிலே ஒட்டுமொத்த வடக்கு கிழக்கு தமிழீழ மக்களும் வந்து ஏகமனதாக தமிழர் விடுதலை கூட்டணிக்கு வாக்களித்து பாராளுமன்றம் ஒரு எதிர்கட்சியாக அனுப்பினார்கள். அந்த அந்த வலு அன்று என்ன மாதிரி அந்த வீச்சு இருந்ததோ, இன்று நாங்கள் ஒரு வாக்கெடுப்பொன்றை, அதாவது பொதுஜன வாக்கெடுப்பொன்றை தமிழர் மத்தியிலே நடத்தினால் அந்த வீச்சு இன்றைக்கு இருக்குமா? இல்லை, அது நல்ல ஒரு கேள்விதான். என்னவென்றால், வட்டுக்கோட்டை தீர்மானம் எடுக்கின்ற சூழல் காலநிலை என்பது ஒரு கட்டம். இப்பொழுது நாங்கள் அகிம்சை ரீதியாக போராடி, ஆயுத ரீதியாக போடி, இப்பொழுது சர்வதேச ரீதியாக நாங்கள் வந்திருக்கின்றோம். பொது வாக்கெடுப்பு என்று நாங்கள் கூறுகின்ற போது என்ன விடயம் என்றால், அந்த தீர்மானம் என்னை பொறுத்த மட்டும் அந்த வட்டுக்கோட்டை தீர்மானம் இன்னும் நாங்கள் விலக்கிக் கொள்ளவில்லை. வட்டுக்கோட்டை தீர்மானம் அப்படி இருக்கின்றது. தொடர்ச்சியாக அந்த வட்டுக்கோட்டை தீர்மானத்தை வைத்துக் கொண்டுதான் நாங்கள் சமஷ்டி என்று ஒவ்வொரு மொழிகள் தொடர்பாக ஈழத்தில் இருக்கின்ற அரசியல்வாதிகள், இலங்கையில் இருக்கின்ற அரசியல்வாதிகள் கூறுகின்ற அரசியல் தீர்வு என்பதும் புலம்பெயர்ந்த மக்கள் வெளிப்படையாக கூறுகின்ற விடயம் என்பதும் ஒன்றுதான். அதில் அந்த தொனிகள் வேறு என்னவென்றால், சில 6வது திருத்த சட்டத்தினூடாக சில அடக்கி வாசிக்க வேண்டிய விடயம் இருக்கின்றது என்பது உண்மை. ஆகவே இந்த
இது இப்பொழுது நீங்கள் 50 வருடம் கடந்திருக்கின்றது. 50 வருடத்துக்கு பிறகு 2 யுத்தங்கள், 2 அகிம்சை ரீதியாக, ஆயுத ரீதியாக 2 ஒரு எழுச்சியாக ஒரு போராட்டம் இடம்பெற்றிருக்கின்றது. இந்த 2 போராட்டங்களும் இடம்பெறுகின்ற காலகட்டம் என்பது சர்வதேச மயப்படுத்தப்படவில்லை. எமது போராட்டம், இதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சர்வதேச மயப்படுத்தப்படுவது எப்போது என்றால், தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தின் தியாகம், வீரம், அதிலே வந்த விடயங்களில் ஊடாகத்தான் புலம்பெயர்ந்து வாழுகின்ற மக்கள் வழியிலே சென்றார்கள் என்பது ஒரு விடயம். இரண்டாவது விடயம், இந்த 2019 ஆண்டு மே 18 முள்ளிவாய்க்கால் மௌனிக்கப்பட்டாலும், போராட்டத்தின் வடிவம் மௌனிக்கப்பட்டாலும் சர்வதேசத்தில் நாங்கள் வெற்றி அடைந்திருக்கின்றோம் என்பதுதான் எனது பார்வையாக இருக்கின்றது. ஆகவே சர்வதேசத்தில் இப்பொழுது நாங்கள் ஒரு அமைப்பல்ல, ஏறக்குறைய பல அமைப்புகள் சர்வதேச ரீதியாக புலம்பெயர்ந்த படத்திலே வேலை செய்கின்றார்கள். இலங்கையில் இருக்கக்கூடிய அமைப்பு கட்சிகள் கூட வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதிலே போர்க்குற்றத்தை நாங்கள் முதன்மைப்படுத்துகின்றோம். காணாமல் ஆக்கப்பட்டவருக்கு நீதி வேண்டும் என்பதை முதன்மைப்படுத்துகின்றோம். பயங்கரவாத சட்டத்தை நீக்க வேண்டும் என்று கூறுகின்றோம். சிறையிலே இருக்கின்ற தமிழ் கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்று எங்கே கேட்கின்றோம்? நாங்கள் இலங்கைக்குள் கேட்கவில்லை, சர்வதேசத்தை நோக்கித்தான் கேட்கின்றோம். சர்வதேசத்தில் தான் நம்பிக்கை வைத்திருக்கின்றோம். ஆகவே ஒரு சர்வதேச மத்தியஸ்தம் என்பது வட்டுக்கோட்டை தீர்மானத்துக்கும் வரவில்லை, அதுக்கு முந்தைய காலங்களிலும் வரவில்லை. இலங்கை இந்திய ஒப்பந்தம் என்பது அது இலங்கைக்கும் இந்தியாவுக்கு நடந்த ஒரு ஒப்பந்தமாக இணைந்த வடகிழக்கு என்பதையும் இந்திய அரசாங்கம் தமிழ் மக்களுக்கு கூறி ஏமாற்றி விட்டு சென்றது என்பதுதான் எனது பார்வை. ஆக இந்த இப்பொழுது இருக்கின்ற 50 வருடங்கள், இந்த 17 வருடங்களுக்கு அடுத்த கட்டத்திலும் நாங்கள் இதை உயிர்ப்புடன் வைத்திருக்கின்றோம் என்பதை காட்ட வேண்டிய தேவை இருக்கின்றது. ஆனால் இந்த பொது வாக்கெடுப்பு என்பதை நான் எப்படி பார்க்கின்றேன் என்றால், ஈழத்தில் இருக்கின்றவர் மாத்திரம் இதை வாக்களிக்க கூடாது. என்றால் ஒரு அரசியல் தீர்வு வருகின்ற போது ஈழமும் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற எங்கள் உறவும் சேர்ந்துதான் அரசியல் இப்பொழுது செய்கின்றார்கள். அவர்களை ஒதுக்கிவிட்டு ஈழத்தில் இருக்கின்றவர்களை மாத்திரம் வாக்கெடுப்பு நடத்துவது என்பது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயம் அல்ல. ஆகவே புலம்பெயர்ந்து இருக்கின்ற ஐரோப்பிய நாடுகளில், மத்திய கிழக்கு நாடுகளில் எங்கள் உறவுகள் ஈழத்திலே பிறப்புரிமை கொண்டவர்கள் வாக்களிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருமாக இருந்தால், அதன் மூலமாக நான் நினைக்கின்றேன் எதிர்பார்த்த பூரண 90% நாங்கள் 95% எடுக்காவிட்டாலும் 80க்கு மேல் நாங்கள் அந்த வாக்குகளை சேகரிக்கலாம் என்ற ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்கின்றோம். இதுல இன்னொரு விடயத்தை நாங்கள் கூற வேண்டும். உங்களுக்கு தெரியும், இந்த பொது வேட்பாளராக நான் போட்டியிட்ட போது அதிலே நாங்கள் ஒரு பணத்தை காட்டி இருக்கலாம். 2,26,344 வாக்கு தான் எனக்கு கிடைத்தது. அதை இல்லாமல் செய்தவர் யார்? தமிழ் தேசிய கட்சியில் இருக்கக்கூடிய 2 கட்சிகள். இலங்கை தமிழரசு கட்சி முழுமையாக கை பிரேமதாசாவுக்கு அதில் இருக்கின்ற ஒரு அணி, 2 அணியில ஒரு அணி தான், அது சுதந்திர அணி தான் அது வேலை செய்தது, ஒன்று பிரச்சாரம் செய்தார்கள். இன்னும் ஒரு தமிழ் தேசிய கட்சிகளாக இருக்கக்கூடிய எங்கள் கயேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் பகிஷ்கரிக்க சொல்லி போட்டிருந்தாலும் பரவாயில்லை, அவர்களும் அதுக்கு எதிரான பிரச்சாரம் செய்தபடியால் ஏறக்குறைய 5 அல்லது 6 லட்சம் வாக்குகளை நான் பெற்றிருப்பேன். அதை இல்லாமல் செய்து விட்டார்கள். ஆகவே இந்த விடயங்கள் வருகின்ற போது இந்த எதிர்மறையான கருத்துக்கள் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் செய்ய மாட்டாது. ஒரு பொது வாக்குகளுக்கு வருகின்றவர் ஏதோ ஒரு வகையில ஆதரிப்பார்கள். அந்த நாங்கள் வெற்றி அடையலாம் என்று ஒரு பார்வை இருக்கின்றது. ஆனால் அதுக்கும் சர்வதேசம் எந்த நாடுக்கு துணையா நிற்கின்றது என்பதை தீர்மானிக்கின்ற விடயம் உண்மையில் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற மக்களிடமும் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற பிரமுகரிடமும் செயற்பாட்டாளர்களும் தான் இருக்கின்றதா நான் நினைக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு 2 முகம் உள்ளது. ஒன்று நீங்கள் ஒரு பத்திரிகையாளர், அடுத்தபடியாக நீங்கள் முன்னாள் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பாராளுமன்ற உறுப்பினர். 2 பக்கத்திலேயும் நீங்கள் 2 பக்கத்திலேயும் உங்களுக்கான அந்த 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 அனுபவமும் அந்த முதிர்ச்சியும் உங்களுக்கு இருக்கின்றது. நீங்க தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்த பொழுது செய்ய முடியாத விடயத்தை இனி செய்யலாம் என்று நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, நிச்சயமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்த நான் ஏன் கேட்கிறேன்னு சொன்னால், முதலாவது நான் உங்களோட பேசும்பொழுது நீங்கள் கூட சொல்லியிருந்தீர்கள், இந்த அரசியல்வாதிகள் இந்த தேர்தல் வார நேரம் கூப்பாடு போடுவார்கள், ஒப்பாரி படிப்பார்கள், புறாவேந்து திருப்பி அவர்களுக்கு சண்டை போடுவார்கள் சொன்னீங்கள். அப்போ அந்த வகையில் நீங்களும் ஒரு அரசியல்வாதிகளாக தான் இருந்தீர்கள். அப்போ அந்த நேரம் பல தடைகள் உங்களுக்கு இருந்து, எங்களுக்கும் தெரியும் அது யார் அந்த தடைகளை போட்டது, என்ன நடந்ததுன்றது தெரியும். அந்த நேரம் அந்த தடைகளை உடைச்சு இனி இதை செய்ய முடியுமான்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்கு அல்லவா? நிச்சயமா இருக்கின்றது. அதில் நீங்கள் ஒன்று பார்த்திருப்பீர்கள், தேசிய தலைவர் அவர்கள் 2008ஆம் ஆண்டு தான் இறுதியான ஒரு மாவீரத்தினை உரையை ஆற்றியிருந்தார். இந்த 2008ஆம் ஆண்டில் அவர் சில விடயங்களை தொட்டு சென்றிருக்கின்றார். அது வெளிப்படையாக செல்லாவிட்டாலும் சரி, அடுத்த கட்டம் என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்லாமல் சொல்லி இருக்கின்றார். இளைஞர்கள், புலம்பெயர்ந்து வாழ்கின்றவர்கள், இங்கு இருக்கின்றவர்கள் அடுத்த கட்டத்தை நகர்த்த வேண்டும் என்பது ஒரு விடயம். இந்த 2000 முள்ளிவாய்க்கால் மௌனித்தத்துக்கு பிறகு முதலாவது தேர்தல் வருகின்றது 2010ஆம் ஆண்டு. இந்த 2010ஆம் ஆண்டில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு விடுதலை புலிகள் மௌனித்ததற்கு பிறகு இடம்பெற்ற முதல் தேர்தல். அதிலே ஒரு தேர்தல் விஞ்ஞாபனம் வைக்கப்பட்டது. நான் பார்த்திருப்பீர்கள், நீங்களும் இப்பொழுது நெற்றி அடிக்கி பார்த்தால் தெரியும். அதிலே பல விடயங்கள் கூறப்பட்டிருக்கின்றது.
அதிலே கூறப்பட்டாலும் கூட சுருக்கமாக என்ன கூறப்பட்டது என்றால், நாங்கள் அடுத்த கட்டம் எங்கள் எங்களுக்கான அரசியல் தீர்வை சர்வதேச சமூகம் இந்திய அரசாங்கம் தரப்பட வேண்டும். அவ்வாறு தருவதற்கு அவர்கள் பின்னடைவுகளை ஏற்படுத்துவதாக இருந்தால் வடக்கு கிழக்கு மக்களை அணிதிரட்டி நாங்கள் ஒரு பாரிய ஒரு கவன ஈர்ப்பு போராட்டங்களை நடத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் என்ற ஒரு விடயத்தை அதில் போட்டிருந்தார்கள், அதில் குறிப்பிட்டிருந்தார்கள். அதில் கையொப்பம் வைத்தவர்கள் எங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைவர் சம்பந்தனையா அவர்கள், இலங்கை தமிழரசு கட்சிக்காக எங்கள் மாவை சேனாதிராஜ் அண்ணன் அவர்கள், டெலவின் சார்பாக செல்வம் அடைக்கநாதன் அவர்கள், EPRL சார்பாக சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள், இவர்கள் தான் அதை வெளியிட்டார்கள். அப்பொழுது புலட்டி இயக்கம் இருக்கவில்லை. கயந்திரகுமார் பொன்னம்பலமும் அதில் விலகி சென்று விட்டது. அவர் ஒரு தமிழ் தேசிய கூட்டமைப்பை உருவாக்கிவிட்டு சென்றிருந்தார். ஆனால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு நான் சொன்னேன், இப்ப 2024 பிப்ரவரி 21 நான் பொது வேட்பாளராக போட்டியிட்ட அந்த காலத்தை 2010ஆம் ஆண்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் அவர்கள் பொது வேட்பாளராக அதில் களமிறங்கி இருந்தால் அதிலே ஒரு மாற்றம் வந்திருக்கும். அவர்கள் தேர்தல் விஞ்ஞாபனத்திலே குறிப்பிட்ட விடயத்தை அது மூலமாக நாங்கள் எழுச்சியை காட்டிருக்கலாம். ஆனால் அவர்கள் அந்த இலங்கை அரசாங்கத்தின் ஜனாதிபதிகளுக்கு தேர்தலிலே போட்டியிடுவதில்லை என்ற அந்த மனப்பாங்கு அதிலே விடுபட்டிருக்கின்றது. அதில் நாங்கள் ஒன்றை பார்க்க வேண்டும். இந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தில் போட்டதுக்கு பிறகு 2010ஆம் ஆண்டுதான் முதலாக எங்கள் கொழும்பில இருந்து இப்பொழுது சட்டத்தரணி பொதுச் செயலாளராக அதில் உள்வாங்கப்படுகின்றார். அவர் உள்வாங்கப்பட்டதுக்கு பிறகு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் அரசியல் என்பது தமிழ் தேசியத்துடன் ஒப்பீட்டளவில் கொண்டு செல்ல வேண்டிய சில தடைகள், நான் என்ன விடயம் என்று உங்களுக்கு தெரியும், படிப்படியாக வந்த காரணமாக அந்த விடயங்களை கொண்டு செல்வதற்காக பல்வேறுபட்ட செயல்பாடுகள் இருந்தாலும் கூட சர்வதேச ரீதியாக 2012ஆம் ஆண்டு கூட மனித உரிமை ஆணைக்குழுவில் அல்லது ஐநா மனித உரிமை ஆணையகத்திலே இலங்கையில இருந்து இலங்கை தமிழ் கட்சி அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பிலே உத்தியோகபூர்வமாக சென்றவர்கள் அனந்தி ஸ்ரீதரன் அவர்களும் சுமந்திரன் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த சுமந்திரன் அவர்களும் சென்றிருந்தார்கள். அப்பொழுது அங்கே அந்த அனந்தி அவர்களை சில விடயங்களிலே கதைப்பதற்கு கூட விடவில்லை என்பதை அனந்தி பல இடங்களிலே கூறியிருக்கின்றார் சர்வதேச ரீதியாக. ஆக இவ்வாறான தடைகள் என்பது இப்ப ஒரு தமிழ் தேசிய அரசியலை உந்து சக்தியாக கொண்டு செல்ல வேண்டுமா இருந்தால் அது தலைமை தாங்குகின்றவர்கள், பக்கத்திலே வழிநடத்துகின்றவர்கள், ஆலோசனை கூறுபவர்கள் எல்லோரும் தமிழ் தேசியத்தில் உணர்வாளர்களாக இந்த மாவீரர்களின் கனவுகளை நிறைவேற்றக்கூடியவர்களாக அந்த மனோநிலை இல்லாததன் காரணமாகத்தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அதிலே அது செய்யவில்லை. நீங்கள் கூறியது போன்று நானும் அப்பொழுது 22 பாராளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கின்றேன். நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் கூட தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவராக இருக்கக்கூடிய அல்லது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பங்காளி கட்சிகளாக இருக்கக்கூடியவர்கள் ஒத்து போகின்ற அந்த விடயங்களுக்கு எங்களால் அதை மீறி அங்கே கொண்டு செல்ல முடியவில்லை. சில மத்திய குழுவாக இருக்கலாம் அல்லது பாராளுமன்ற குழுவில் நாங்கள் பல விடயங்களை எதிர்த்திருக்கின்றோம். ஆனால் எங்களால் அதை மீறி செய்ய முடியவில்லை என்பதுதான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அடுத்த கட்டத்துக்கு செல்லவில்லை என்ற அந்த விடயமும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அதிலே இருந்து சிதறுகின்றது. ஒரு கட்சி 2 ஆகுது, 3 ஆகுது, 4 ஆகுது. இப்ப நாங்கள் 10 கட்சிக்கு வந்துட்டோம். 10 தலைவர்களை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். ஆகவே இப்பொழுது நான் இப்ப ஏற்கனவே நீங்கள் ஆரம்பத்திலே கூறியதுக்கு வருகின்றேன். இப்பதான் இப்ப சட்டத்தரணிகள் பேரவை எங்கள் வடகிழக்கில் இருக்கக்கூடிய தமிழ் சட்டத்தரணி பேரவைகள் அந்த சிதறி இருக்கின்ற அந்த கட்சிகளை ஒன்றாக சேர்த்து ஒரு தீர்வு திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்ற விடயத்துக்கு வருகின்றார்கள். அது தமிழ் தேசிய கட்சிகளாக இருக்க வேண்டும் என்பதுதான் நான் கூறுகின்றேன். இன்று ஒரு பேட்டியை பார்த்தேன், நீங்கள் பார்த்திருப்பீர்கள் நினைக்கின்றேன். EPDP-யில் இருக்கக்கூடிய ஒரு பேச்சாளர் அவர் இவர்கள் தமிழ் சட்டத்தரணிகள் கூடிய விடயத்தை என்ன சொல்லுகின்றார் என்றால், இங்கே நாங்களும் தமிழ் மக்களுக்காகத்தான் விடயங்களை கொண்டு வருகின்றோம், ஒரு அரசியல் தீர்வுக்கு உறுதியாக இருக்கின்றோம், ஆக எங்களை ஏன் கேட்கவில்லை என்ற விடயத்தை அவர் கூறுகின்றார். அவர் அப்படி கூறுகின்ற போது மட்டக்களப்பில் இருக்கின்றவர்கள் என்ன சொல்வார்கள், அடுத்த பிள்ளையாரின் TMPP கட்சி தங்களை சேருங்கள். அப்ப இவர்களை கேட்டுக்கொண்டு நாங்கள் தமிழ் தேசிய அரசியல் செய்ய முடியாது. ஆக நாங்கள் சேர்க்கின்றவர் என்பது தீர்வுக்காக போராடி அந்த தமிழ் தேசிய அரசியலை முன்னின்று கொள்ளுகின்ற கட்சிகளை முதலில் ஒற்றுமைப்படுத்த வேண்டும். 2ஆம் கட்டத்துக்கு அவர்களை நாங்கள் உள்வாங்குவதா இல்லையா என்பதை பார்க்கலாம். ஆகவே இப்பொழுது அதோட ஏற்படுவதா இருந்தால் மக்கள் அந்த கூட்டை அந்த பேச்சையை நிராகரித்து விட்டு விடுவார்கள். ஆகவே இதை நாங்கள் கவனமாக சட்டத்தரணிகள் இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். இல்ல மற்ற கட்சிகள் இந்த அளவுக்கு தமிழ் மக்களுக்காக போராடினார்கள் என்பது ஒரு கேள்விக்கு உதாரணமா நீங்க EPDP எப்பொழுது சொன்னீர்கள். அந்த இலங்கை அரசாங்கத்துடன் இணைந்திணைந்து காலங்காலம் ஒவ்வொரு அரசும் மாற மாற இவர்களும் அந்தந்த அரசாங்கங்களை தாவித்தான் தமிழ் மக்களுக்கு எதிராகத்தான் வேலை செய்தார்கள் என்பது எல்லோருக்கும் புரிந்த விடயம்.
தெரிந்த விடயம். ஆமாம். அந்த வகையிலே அவர்களை எந்த அளவுக்கு இதில் இணைக்கலாம் இணைக்க முடியாது என்பது அந்த தாயகத்திலே இருக்கின்ற செயற்பாட்டாளர்கள் அது சட்டத்தரணிகள் பேரவை தான் அதை 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 முடிவு முடிவு செய்ய வேண்டும். மற்றதில் இன்னும் ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்கலாம் என்று நினைக்கின்றேன் என்று சொன்னால், சமகாலத்திலே பிரித்தானியாவினுடைய தூதரை தமிழ் கட்சிகள் சந்தித்திருக்கின்றார்கள். அந்த சந்திப்பின் பிரதிபலிப்பு சம்பந்தமாக ஏதாவது கூற முடியுமா? தமிழ் கட்சிகள் இலங்கை தமிழ் கட்சியிலே 2 பேர் சந்திக்கான முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் தற்போதைய பதில் செயலாளரும் ஆகிய சிவந்தன் அவர்களும், தற்பொழுது மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய சாணக்கியன் அவர்களும் தமிழ் தேசிய கட்சிகள் சார்பிலே கண்டு கதைச்சிருக்கின்றார்கள். அதில் என்ன என்ன அவர்கள் கேட்டார்கள் என்றால், வளமையாக கேட்பதை தான் கேட்டார்கள். நாங்கள் ஒரு அரசியல் தீர்வு அதை நாங்கள் பெற வேண்டும், அரசியல் தீர்வுக்காக ஒரு விடயங்களை நீங்கள் அழுத்தம் கொடுக்கப்பட வேண்டும் என்ற விடயத்தை இது பிரித்தானிய தூதரகத்தினர் இரண்டு பிரிவாக கேட்டிருந்தார், 2 பிரிவாக சென்றிருந்தார்கள். ஒரு பிரிவிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தனியாக கண்டிருந்தார்கள். இன்னொரு பிரிவிலே தமிழ் தேசிய கட்சியில் இருக்கக்கூடிய 5 பேர் சேர்ந்திருந்தாலும் 3 இலங்கை தமிழ் கட்சியை சேர்ந்த உறுப்பினர்களும் 2 பாராளுமன்ற உறுப்பினர், ஒரு செயலாளர், செல்வ மடைக்கலநாதன் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர், கயந்திரகுமார் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கண்டு அதிலே கதைத்திருந்தார்கள். அரசியல் தீர்வு விடயங்களை கதைத்த போது அவர் இவங்களிடம், இது நான் ஊடகத்தில் தான் சொல்கின்றேன், அவர்கள் பார்த்துவிட்டு அவர் கேட்டாராம் திரும்பி என்று கேட்டிருக்கிறார். என்னவென்றால், நீங்கள் ஏன் 3 கட்சிகளாக 5 பேர் வருகின்றீர்கள், ஒரு கட்சிகளாக ஒரு தீர்வுடன் ஏன் நீங்கள் வரவில்லை என்றதை கேட்டபோது இவர்கள் ஆளுக்கு ஒரு பதிலை சொல்லி அதை சமாளித்தார்களே தவிர அதுக்கான ஒழுங்கான பதில் கொடுக்கவில்லை என்பதை ஒரு ஊடகத்திலே நான் செய்தியாக பார்த்திருந்தேன். ஆகவே அவர்களே எவ்வாறு உணர்கின்றார்கள் என்றால், இவர்களுக்குள்ள ஒற்றுமை இல்லை, இவர் ஒன்றாக வரமாட்டார்கள், ஆக அவர்கள்ட்ட நாங்கள் பந்த கொடுத்துருவோம் என்ற விதமாகத்தான் அந்த பிரித்தானியா துணை பிரதமர் அவர்களின் சந்திப்பை நான் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இல்ல, தாயகத்தில் மன்னிக்க வேண்டும், தாயகத்தில் மட்டுமல்ல, இந்த புலம்பெயர் தேசங்களில் கூட இந்த டிப்ளமேட் ராஜதந்திரிகளை சந்திக்கிறதா சரி, அல்லது ஐநா சபையில மனித உரிமை ஆணையத்தில் போய் சந்திக்கிறதா இருந்தாலும் இதே கேள்வியை தான் கேட்கின்றார்கள். இப்ப 2 நாளைக்கு மேல் தான் இன்னொரு போதி வந்துட்டு போறார்கள். இப்ப நீங்கள் வேற தீர்வோட வாரீங்கள், இனி நாளைக்கு வேறு ஒரு ஆள் வருவார், நீங்களே எல்லாரும் ஒட்டுமொத்தமாக ஒரு விடயத்தின் ஒரு தீர்வுடன் வர முடியவில்லை என்று இதே கேள்வி இங்கே நடைபெறுகின்றது. அதுக்கு பிறகுதான் இப்ப முந்த நாள் என்று நினைக்கின்றேன், நான் உரையாற்றி கொண்டிருக்கிறதுக்கு நேரத்திலே நோர்வே ராஜதந்திரியை கண்டிருக்கின்றார்கள். அது தமிழ் தேசிய இலங்கை தமிழ் கட்சியில் 2 பேர், அவர்களும் இந்த விடயத்தை கூறியிருக்கின்றார்கள், அரசியல் தீர்வு விடயத்தை. அதில் நான் விட்டுருக்கேன். அந்த பிரித்தானியா துணை பிரதமரிடம் இவர்கள் கேட்டது ஒன்று, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு சங்கிலை இப்பொழுது ஒன்று சேர்ந்திருக்கின்றவர்கள் அவரிடம் கேட்ட கேள்வி என்னவென்றால், எனக்கு சொல்லுகின்ற போதே எனக்கு சிரிப்பு வருகின்றது, மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு இலங்கை அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுங்கள், எங்கு போகின்ற எங்கள் அரசியல், நாங்கள் சமஷ்டியை கேட்டு போராடினோம், தமிழகத்தை கேட்டு போராடினோம், 13 கேட்டோம், மாகாண சபை முறைமையிலே அதிகாரத்தை கேட்டோம், 13 பிளேஸை கேட்டோம், இப்பொழுது அதெல்லாம் விட்டுட்டு தேர்தலை நடத்துவதற்கு அழுத்தம் கொடுங்கள் என்ற விடயத்துக்கு தான் இப்ப சில தமிழ் தேசிய கட்சிகளின் ஒரு நிலைப்பாடு வந்திருக்கின்றது என்பதை நான் இதிலே பதிவு செய்ய வேண்டியிருக்கின்றது. அந்த அளவுக்கு இந்த தமிழ் மக்களை வழிநடத்த வேண்டிய அரசியல் தலைவர் மிகவும் இழிநிலைக்கு சென்று விட்டார்கள் என்பது உதாரணம். இழிநிலை என்பதற்கு அடுத்தால் போல் பதவிக்காக, கதிரைக்காக, அடுத்த அதுக்குத்தான் மாகாண சபை தேர்தலை கேட்கின்றார்கள். இப்பொழுது இலங்கையில் இருக்கக்கூடிய தென்பகுதியில் இருக்கக்கூடிய பல கட்சிகள் இப்பொழுது மாகாண சபை நடத்த சொல்லி கேட்பது என்பது அவர்கள் பலத்தை காட்டுவதற்கு. அதே நிலைதான் இப்பொழுது வடகிழக்கிலே நாங்கள் ஒரு அதிகார பயிர்வுக்காக இப்பொழுது எல்லா கட்சியும் கேட்கவில்லை, தாங்கள் அதிலே ஆசனங்களை எடுப்பதற்கான கூட்டுக்கள் இப்ப நீங்க பார்த்திருப்பீங்க, பல கூட்டுக்கள் இப்பொழுது வவுனியாவிலே கூடப்பட்டது, அங்க கூடப்பட்டது, இங்க கூடப்பட்டது, எல்லாம் தாங்கள் எத்தனை சீட் எடுக்கலாம், எத்தனை வேட்பாளரை நிறுத்தலாம் என்ற விடயங்களுக்காக தான் கூடுகின்றார்களே தவிர ஒன்றுபட்டு ஒரு தீர்வை சொல்வதற்கான வாய்ப்பு இதுவரையிலே இல்லை. இந்த தமிழ் மக்களுடைய இந்த அரசியல் தலைவர்கள், தமிழ் கட்சிகள் எல்லாம் தங்களுக்குள் அடிபட்டு கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் எங்களுக்கு தெரியாமல் கரையான் புற்றெடுக்கும் என்று சொல்றால், கரையான் அரிக்கின்றது வேலியை உள்ளால, நாங்கள் வேலியை பிரித்து பார்த்தா தான் கல்யாணை அரைச்சி கொண்டு போகிறது தெரியும். அந்த மாதிரி தான் நீங்கள் தமிழ் மக்கள் இங்கே ஒவ்வொரு கட்சிகளும் ஒருத்தர் அடிபட்டு பிணைப்பட்டு கொண்டு நிற்கிற அதே நேரத்தில் பெருந்தேசிய கட்சியாக இருக்கின்ற தெற்கிலிருந்து வருகின்ற என்பிபி தமிழர்களுடைய கிராஸ் ரூட் லெவலில் கிராமமா சென்று வேலை செய்கின்ற அளவுக்கு வந்துவிட்டது. ஏற்கனவே 8 என்பிபி பிரதிநிதிகள் வடக்கு கிழக்கில் இருக்கின்றார்கள்.
அப்ப இன்னும் இது தமிழ் மக்களிடையே கரையான் மாதிரி அரிச்சரித்து இவர்கள் தங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனங்களை மக்கள் மத்தியிலே சரியான முறையில் கொண்டு போனால் எங்களுடைய நிலைமை என்பதை கூட இவர்கள் சிந்திக்கவில்லை. இதில் நீங்கள் கூறியதில் ஒரு திருத்தம் இருக்க என்னவென்றால், வடக்கு கிழக்கிலே 8 தேசிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர்கள் இல்லை, 12 பேர். 12 பேர் இருக்கின்றார்கள். இப்பொழுது எங்களை இலங்கை தமிழிசை கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் சொல்லுகின்றவர்கள், நாங்கள் தான் பெரிய கட்சி, நாங்கள் தான் 8 பேர் இருக்கின்றோம் என்று பெருமைப்படுகின்றார்கள். அங்க பெருமைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, ஒன்றுமே இல்லை. 12 தேசிய மக்கள் சக்தி, அதிலே குறிப்பாக எங்கள் அம்பாறை மாவட்டத்தில் 4 சிங்கள பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்திருக்கின்றார்கள், 8 தமிழர்கள் வந்திருக்கின்றார்கள். ஆகவே இந்த 12 பேரும் வடகிழக்கில் இருந்து தானே தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். 2வது நிலை தான் இலங்கை தமிழ் கட்சி 8 பேர் இருக்கின்றோம். ஆகவே நாங்கள் இதில் பெருமைப்பட வேண்டிய அவசியம் இது. இப்ப 1948 ஆண்டிலிருந்து 2024 வரையும் இவ்வாறு ஒரு சிங்கள கட்சி வடகிழக்கிலே கூடிய ஆசனங்களை பெற்ற வரலாறு இல்லை. அது இலங்கை தமிழர் விடுதலை கூட்டணியாக இருக்கலாம், இலங்கை தமிழரசு கட்சியாக இருக்கலாம், தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருக்கலாம். தொடர்ச்சியாக நாங்கள் எவருமே அதை விட்டுக் கொடுக்கவில்லை. இந்த முறை நாங்கள் விட்டுக் கொடுத்திருக்கின்றோம். அதுக்கும் காரணம் எங்கள் தமிழ் தேசிய கட்சிகள் தான். இப்ப நீங்க பாருங்க, நாங்கள் தமிழ் தேசிய கட்சிகளை பற்றி கதைத்துக் கொண்டிருக்கின்றோம். இவர்கள் இப்ப எல்லாரும் ஒன்றுபட வேண்டும் என்று எங்களோட சட்டத்தரணிகள் கதைக்கின்றார்கள். அப்ப தமிழ் தேசிய கட்சிகளை விட இலங்கை தமிழ் கட்சி அது 2 அணியாக இருக்கின்றது. ஸ்ரீதரன் 2 பேரும் அதில் இருக்கிறார்கள். முதல் தமிழ் தேசிய கட்சியில் ஒன்றுபட முதல் இலங்கை தமிழிசை கட்சியை வழக்கில் இருந்து அந்த சட்டத்திறன் தானே அந்த வழக்கு பெயரும் அதில் இருக்கின்றார்கள். புவிதரன் எல்லாம் புவிதரன் அதில் சட்டத்திறந்திருக்கின்றார், சுதந்திரன் சட்டத்திறந்திருக்கின்றார். இருவரும் தானே திருவண்ணாமலையில் வழக்கு பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள்? அவரிடத்தை கூடி கதைத்து விட்டு செல்லுகின்றார்கள். வழக்காக போய் கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த விடயங்களை நாங்கள் பார்க்க வேண்டும். முதலில் தமிழ் தேசிய கட்சிகள் ஒற்றுமைப்படுவதற்கு முன்பு இலங்கை தமிழரசு கட்சி ஒற்றுமைப்படுகின்றதா என்ற கேள்விக்கு இவர்கள் எப்படி கொடுக்கவில்லை. இன்னொரு விடயத்தை பாருங்கள். இப்போ இந்த யாப்பு மாற்றம் வருகின்ற பொழுதிலே பாராளுமன்றத்தில் வாக்கெடுப்பு நடத்தினால் நீங்க சொன்னது போன்று வடக்கு கிழக்கிலே 12 என்பிபி உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். தமிழர்களை வைத்தே அதற்கு ஆதரவான வாக்கை திரட்டி இந்த யாப்பை அங்கு பாஸ் பண்ணி விடுவார்கள். நிச்சயமாக. அதுல என்ன இதுல கவனம் அறிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், எங்கட தமிழ் தேசிய கட்சிகள்ல 10 பேர் இருக்காங்க நினைக்கிறோம். அது 11 இருக்காங்க. அது ஒன்றை நாங்க சேர்க்கிறோம். அது சுயேட்சையில் இருக்கிறவர் அர்ச்சுனா அது என்ன வாங்கிக்காரன்னு நாங்க அவர் ஒருவரே கட்டுப்படுத்த முடியாம இருக்கின்றார். ஏனையவர்கள் 10 பேர் இருக்கின்றார்கள். அதுல 8 இல்ல 2 பேர் எங்களோட தெலவுல உண்டு, தமிழ் தேசிய மக்கள் முன்னிலை உண்டு, எங்கள்ல 8, இலங்கை தமிழ் கட்சியில் 8. அப்ப 10 பேர். இந்த 10 பேரும் ஒரே நிலைக்கு வர வேண்டும். முதலாவது இப்ப வாக்கெடுப்பு வர நேரம் அதுல இலங்கை தமிழ் கட்சி மாறி ஐக்கிய ராஜ்யத்துக்கு அது ஆதரவு அளிப்பா, அது ஒரு பாரிய துரோகமாக அது காட்டப்படும். ஆனா சுமந்திரன் ஐக்கிய ராஜ்யத்துக்கு தான் இப்பொழுது பேசி வருகின்றார். இல்ல அதைத்தான் சொல்றேன். இப்ப இது இப்படித்தானே இப்ப நீங்க பார்த்திருப்பீர்கள், இந்த தனி மனிதர் என்கின்றதை திணிப்பது என்பது இலங்கை தமிழ் கட்சியில் இருக்கின்றது, அந்த கொள்கையை. அதுதான் இப்ப நீங்க எங்களோட பொது வேட்பாளருக்கு நடந்தது என்பதுதான். இப்ப நீங்க நல்லா பார்த்திருப்பீர்கள், எங்களோட மாவை சேனாதி ராஜாண்டன் அதுக்கு எதிர்ப்பு தலைவராக இருந்தவர். பொது வேட்பாளர் எதிராக கைதை ஆதரிப்பதற்கு தயாரில்லை என்று சொன்னவர். பிறகு ஏதோ கதைச்சவர் ஸ்ரீதரன் பகிரங்கமாகவே எனக்கு ஆதரவு செய்தவர். அடுத்தது ஸ்ரீநேசன் எங்களுக்கு ஆதரவு செய்தவர். கோடீஸ்வரன் ஆதரவு செய்தவர். எங்களோட இப்பொழுது இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர் கோதாசன் ஐயா ஆதரவு தெரிவித்தவர். அவ இப்பொழுது அந்த யார் யார் தமிழ் பொது வேட்பாளரை ஆதரித்தார்களோ அவர்கள் தான் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள் கூடுதலாக. சரியா? தமிழ் பொது வேட்பாளர் அதிலே மக்கள் எப்படி இருக்கின்றது அவர்கள் உணர்ந்திருக்கணும். சரியா? இப்ப தமிழ் பொது வேட்பாளருக்கு எதிரான ஆதரவு செய்தவர்களை இலங்கை தமிழ் கட்சியில் சேர்க்கின்றார்கள். ஆனா தமிழ் பொது வேட்பாளரை ஒதுக்குகின்றார்கள். அப்ப இதான் இருக்கின்ற அரசியல். இல்ல மக்கள் என்னன்னு சொன்னா இது அடையாளப்படுத்தப்பட வேண்டும். மக்கள் தான் இது அடையாளப்படுத்தப்பட்டு எந்தெந்த அரசியல்வாதிகள் தமிழ் தேசிய நீக்கம் செய்கிறார்கள் என்பதை அடையாளம் கண்டு அவர்களை தமிழ் தேசிய பிரிவத்தில் நீக்க வேண்டிய மக்களுடைய பொறுப்பு. நாங்கள் நிறைவு செய்கின்ற நேரம் நெருங்குகின்றபடியாலான இன்னொரு ஒரு சிறிய கேள்வி வந்து, இன்றைக்கு நாங்கள் அறிந்தோம் இந்து மகாசமுத்திரத்தில் அதுவும் இலங்கைக்கு அருகிலே ஈரானுடைய கப்பல் ஒன்று தாக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த தாக்குதலை அமெரிக்கா உரிமை கோரி உள்ளதாகவும் அறிகின்றோம். இதால் இலங்கைக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா? நிச்சயமாக திட்டமிட்ட தாக்குதலா இருக்கும். இந்து மகாசமுத்திரத்திலும் ஏதாவது ஒரு பொருளியை போரை கிளப்புவதற்காக திட்டமிட்டு செய்யப்பட்டதாக நினைக்கின்றீர்களா? அதுல 2 விடயத்தை பார்க்கலாம். என்னவென்றால், ஏற்கனவே இந்த கப்பல் தாக்குதல் நடந்த உடனே இலங்கை அரசாங்கம் தலைப்பு செய்தியாக, அதாவது ஒரு செய்தி அலர்ட்டாக போடப்பட்டது என்னவென்றால், இந்து சமுத்திர கடற்படையில் ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கின்றது. அது ஈரான்
கப்பலாக இருக்கின்றது. அதிலே இருந்து மாலுமிகள் இலங்கையிலிருந்து சென்றவர்கள் 30 பேரை காப்பாற்றியிருக்கின்றார்கள், 40 பேரை காணவில்லை என்கின்ற ஒரு செய்தி வந்தது. அதற்கு பிறகு இப்பொழுது நான் இறுதியாக அமெரிக்கா உரிமை கோரி இருக்கின்றது. அந்த கப்பலை தாங்கள் நீர்மூழ்கி கப்பல் மூலமாக அதை தாக்கி அழித்திருக்கின்றோம் என்று கூறப்பட்டு இப்பொழுது செய்தி வருகின்றது என்னவென்றால் 80க்கும் மேற்பட்ட மாலுமிகள் அதில் இருந்தவர்கள் காணவில்லை என்றும் 30 பேர் உறவுயிராக அல்லது இப்ப இலங்கையிலே படையினர் அதை காப்பாற்றி இருக்கின்றார்கள் என்றும், ஆனால் கப்பல் மூழ்கி கொண்டிருக்கின்றது, தண்ணிக்குள்ளே மூழ்கி கொண்டிருக்கின்ற செய்திதான் வந்திருக்கின்றது. இப்பொழுது நீங்கள் கூறியது போன்று இதொரு பாரிய ஒரு அச்சுறுத்தலாக இருக்கின்றது. நீங்கள் கூறிய போது இந்த கப்பல் போக்குவரத்து என்பதுதான் இலங்கைக்கான வளங்களை, அதாவது பெட்ரோலாக இருக்கலாம், அல்லது டீசலாக இருக்கலாம், அல்லது சமையல் எரிவாயுகளாக இருக்கலாம், அல்லது பொருட்களாக இருக்கலாம். கப்பல் மூலமாக கொண்டு வருகின்ற அந்த பொருளாதாரங்களை, இவ்வாறான கப்பல்களை இலக்கு வைத்து யாராவது தாக்குதல் நடத்தினால் ஏனைய கப்பல்கள் வருமா என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது என்பது ஒரு விடயம். அடுத்தது, இந்த எல்லா கப்பல்களையும் தாக்குவார்களா என்று கூட நாங்கள் சிந்திக்க வேண்டும். என்னவென்றால், அமெரிக்கா ஈரான் கப்பலை தாக்கி விட்டது என்றுதான் கூறுகின்றார்கள். இந்த நேரம் வேறு கப்பல்களை இலக்கு வைத்து அவர்கள் தாக்காம கூட விடலாம். அது நாங்கள் என்னென்னு தெரியாது, அது தெரியும். ஆனால் எதுக்கும் ஒரு அச்சுறுத்தல் இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்றது. இந்த கப்பல் போக்குவரத்திலும் விமான போக்குவரத்திலும் மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கக்கூடிய தாக்குதல் தொடர்பாக இலங்கையில் 10 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் இப்பொழுது ஒரு பதட்டமாக இருக்கின்றார்கள். அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இங்கேயும் பதட்டமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே எந்த வகையில் இந்த போராபத்து முடிய வேண்டும் என்று நாங்கள் நினைக்கவில்லை. ஆனால் இலங்கையில் இருக்கின்ற இலங்கை அரசாங்கம், எதிர்கட்சி தலைவர், முன்னாள் ஜனாதிபதி போரை நிறுத்த வேண்டும் என்று சொல்கின்றார்கள். இவர்கள் சொல்லி அவர்கள் நிறுத்துவது என்பது மலையை பார்த்து நாய் உழைப்பது போன்றுதான் நான் பார்க்கின்றேன். ஆகவே இதை தீர்மானிக்க வேண்டியது ஐநா, அந்த சக்திகள், அந்த பெரிய நாடுகள், வல்லரசுகள் தான் அந்த நிறுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. முன்னாள் ஜனாதிபதியே நாட்டை சுருட்டி ஆட்டையை போட்டவர், அவர் ஈரான் ஆதரவான ஆள் என்றது இல்லை, எல்லாருக்குமே தெரிந்த விடயம். இப்ப இங்க இலங்கையை பொறுத்த மட்டில் நான் பார்த்த விடயம் என்னவென்றால், அரசாங்கத்தை பொறுத்த மட்டில் பொதுவான கருத்து சொல்லியிருக்கின்றார்கள். ஏனையவர்கள் இஸ்லாமிய அரசியல்வாதிகளாக இருக்கலாம், முன்னாள் ஜனாதிபதிகளாக இருக்கலாம், இப்பொழுது இருக்கின்ற எதிர்கட்சி தலைவராக இருக்கலாம், மஹிந்த ராஜபக்ச குடும்பமாக இருக்கலாம், எல்லோரும் ஈரானை பாதுகாக்கின்ற அல்லது அவர் பிள்ளை என்று சொல்கின்றார்கள். அது அவர்களின் கருத்து. ஏனால் ஈரான் எமது இனப்படுகொலைக்கு ஒரு முக்கிய துணை போனது. அதே நேரத்தில் ஏனைய நாடுகள் துணை போகலையா என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. ஏனைய நாடுகளும் துணை போனதுதான். ஆனால் ஆகவே இது எங்களோட முள்ளிவாய்க்கால் 17வது ஆண்டு நிறைகின்ற போது ஏதோ இறைவன்களும் சில தீர்ப்புகளை வழங்குகின்றார் என்றுதான் நான் எதிர்பார்க்கின்றேன். ஈழத்தமிழர்களுடைய இனப்படுகொலையில் 20 நாடுகள் கூட்டு பங்காளிகளாக இருக்கின்றார்கள். நான் பதிவு பண்ணேன். அரசன் நாங்கள் சொல்லுவோம், அந்த ஒரு பழமொழி ஒன்று, அரசன் அன்றருப்பான் தெய்வம் நின்று கொள்ளும் என்று அன்றன்று அதுக்கான வழிகளை காட்டிக் கொண்டிருக்கின்றது. நீங்கள் இன்று உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு இந்த நேர்காணலில் வழங்கிட்டு மகிழ்ச்சி அடைகின்றோம். நன்றி அண்ணன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள், நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.